ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸீ தமிழ் சீரியல்லையே டாப் சீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த சீரியலுடைய லீட் ஆக்டராக இருக்கக்கூடிய கார்த்திக் ராஜ் அவங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்டோடைய அப்டேட் பற்றி தான் இன்றைக்குரிய வீடியோ அப்படிங்கிறது. கார்த்திகை தீபம் சீரியல் முடிச்சுட்டு கார்த்திக் ராஜ் நடிக்க போகிற ஒரு பிரம்மாண்டமான சீரியலுக்கான போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. மைனர் மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு சீரியலை கமிட் ஆகி இருக்காரு கார்த்திக் ராஜ் அவர்கள். ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸாக அமைஞ்சிருக்கு. சீக்கிரமே கார்த்திகை தீபம் முடிஞ்சிரும் அப்படின்ற நியூஸுமே கேட்டுட்டு ரசிகர்கள் ரொம்பவே ஷாக் ஆனாங்க. ஐயோ, இப்போ தானே இந்த சீரியல் நல்லா விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு, இப்போ இந்த சீரியலை முடிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரையும் மிஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. மெயினாக கார்த்திக் ராஜாவை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் அப்படின்றவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா செம்பருத்தி சீரியலில் அவர் பாதியிலே போனப்போ எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது. என்னடா இவர் பாதியிலே போயிட்டாரு, அப்போ நாங்கள் அடுத்து இவரை எப்போ தான் பார்ப்போம் அப்படின்னு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி 2 படங்கள் முடிச்சுட்டு அவர் கார்த்திகை தீபம் அப்படின்ற சீரியலில் நடிக்க ஆரம்பித்தார். சீசன் 1 வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. இப்போ சீசன் 2 அதை விட வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில் அந்த சீரியல் முடிச்சுட்டா அடுத்து அவரோட நிலைமை என்னன்னு பார்த்தா இப்போ இன்னொரு சீரியல் கமிட் பண்ணியிருக்காரு. கார்த்திகை தீபம் எடுக்கிற அதே சீரியல் டைரக்டர் தான் இப்போ மைனர் மாப்பிள்ளை அப்படின்ற சீரியலையும் எடுக்க போகிறாரு. அதுக்கான கதை களமும் ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கிட்ட இந்த சீரியல் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கார்த்திக் ராஜா ஸீ தமிழை விட்டு வெளியே போக மாட்டார் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது. ரசிகர்களுக்கும் இதுதான் ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறது. கார்த்திக் ராஜா நல்ல சீரியலை கொடுத்துட்டே இருக்காங்க. நாங்கள் கார்த்திக் ராஜாவை டெய்லி ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ அதே போல் இன்னொரு சீரியலும் கமிட் ஆகிட்டாங்க. பட் இந்த சீரியலில் நடிகை மட்டும் வேறு. ஏன்னா இதில் கார்த்திகை தீபத்தில் ரேவதியாக நடிச்சுட்டு இருக்க வைஷ்ணவி அவங்க வேற ஒரு சீரியலில் கமிட் ஆகிட்டாங்க. அதனால் இந்த மைனர் மாப்பிள்ளை என்ற சீரியலில் ஹீரோயின் புதுசாக தான் வரப்போகிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. யார் வந்தாலுமே கார்த்திக் ராஜ் கூட நடிக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பாக விருப்பப்படுவாங்க. ஏன்னா கார்த்திக் ராஜ் நடிகை கூட நடிக்க ரொம்பவே மரியாதையாக நடந்துப்பார். அதனாலேயே எல்லா நடிகைகளுக்கும் கார்த்திக் ராஜ் மேலே ஒரு வித மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கார்த்திக் ராஜ் நடிக்க போகிற அந்த புது சீரியலுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றின உங்களுடைய கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல், சினிமா, அரசியல் தகவல்கள், கவர்மெண்ட்டிலேருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.